சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் அவங்களுடைய மாணவர்கள் வெளிநாட்டுல படிக்கக்கூடிய திட்டத்தை வழங்குறதுக்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. சிங்கப்பூர் பர்மிங்காம் அகாடமியோட வெளிநாடுகள்ல மாணவர்கள் படிக்கக்கூடிய திட்டத்தை வழங்குறதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை சென்னையில கையெழுத்திட்டு இருக்காங்க. படிக்கும் போதே மாணவர்கள் பார்ட் டைம் வேலையோட வெளிநாட்டுல படிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பர்மிங்காம் அகாடமி சிங்கப்பூரோட சேர்ந்து ஒரு புதுமையான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமா மாணவர்களுக்கு இணையற்ற சர்வதேச கற்றல் அனுபவத்தை வழங்குறாங்க. இவங்க கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமா விருந்தோம்பல் துறை மாணவர்களுக்கு தனித்துவமான கல்வி பயணம் தொடக்கத்தை வழிவகுக்குது. இதுல 2 ஆண்டுகள் பயிற்சிகள் வழங்கப்படுறதாகவும் மேலும் வெளிநாட்டுல பயிற்சியை தொடர்ந்து வேலை சம்பந்தமாகவும் போலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. சென்னை அமிர்தா விருந்தோம்பல் கல்வியில முன்னணியில இருக்கு. இந்த கல்வி நிறுவனம் செயல்முறை கல்வி திட்டங்கள் மூலமா திறமையான பட்டதாரிகளை உருவாக்குறது மட்டும் இல்லாம தொழில்துறைக்கு தகுதியானவர்களையும் தயார் செய்து. பர்மிங்காம் அகாடமி சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற கல்வி நிறுவனமா இருக்கு. இது விருந்தோம்பல் மேலாண்மையில மேம்பட்ட பயிற்சி மற்றும் கல்வியை வழங்குது. புதுமையான கற்பித்தல் மூலமா அடுத்த தலைமுறை விருந்தோம்பல் தலைவர்களை வளர்க்கறதுல இது உறுதி கொண்டிருக்கு. சென்னை அமிர்தா குழும நிறுவனங்களுடைய தலைவர் திரு ஆர் பூமிநாதன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சு இது தொடர்பான விளக்கத்தையும் சொல்லியிருந்திருக்காரு. அதே போல சிங்கப்பூர் பர்மிங்காம் அகாடமியுடைய தலைவரான டாக்டர் என்ஜி ஜூன் பெங் அப்படின்றவரும் இது தொடர்பான தன்னுடைய கருத்தையும் தெரிவிச்சிருக்காரு. 1ஆம் ஆண்டு பயிற்சியில சென்னை அமிர்தா அகாடமியில மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுது. அது கூடவே பார்ட் டைம்ல 8000 இருந்து 15000 வரைக்கும் சம்பளத்துல வேலை வாய்ப்புகளும் வழங்கப்படுது. அதை தொடர்ந்து 2ஆம் ஆண்டு சிங்கப்பூர்ல படிப்பு தொடர்றதுக்கு மாணவர்களுக்கு பர்மிங்காம் அகாடமியில விருந்தோம்பல் மேலாண்மை படிப்புல மேம்பட்ட டிப்ளோமால சேருவாங்க. இந்த கட்டத்துல 6 மாத கல்வி படிப்பை முடிச்சிட்டு 6 மாத ஊதியத்தோட கூடிய பயிற்சியும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேம்பட்ட டிப்ளமோ முடிச்சதுக்கு அப்புறமா மாணவர்கள் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய டி மான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அல்லது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் உலகில 2வது சிறந்த தரவரிசையில் இருக்கக்கூடிய தி ஸ்விஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல பட்டப்படிப்பு தொடர்றதுக்கான வாய்ப்புகளும் வழங்கப்படுது. அப்போ மாணவர்கள் வாரத்துக்கு 20 மணி நேரம் வேலை செஞ்சு மாதத்துக்கு இந்திய மதிப்புல ரூபாய் 2 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.